வெல்கம் டு அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமைந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். அமைதி அமைதி அமைதி. அதாவது உங்களை எல்லாம் நான் ஏன் கூப்பிட்டுருக்கேன்னா, வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, ஹாய் நண்பர்களே, என்னடா இவன் பல பேர் பல தடவை அடித்து துவைச்சு நம்ம காது பிடிச்சி போன ஒரு டாப்பிக்கை எடுத்துகிட்டு வந்திருக்கானே, இதில் என்ன புதுசாக பேச போகிறான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? பொதுவாகவே நம்ம ஒரு புத்தகத்தை வாசிக்க ஆரம்பிக்கும் போது முதல் பக்கத்தை வாசிக்கும் போது இருக்கிற சுவாரஸ்யம் கடைசி பக்கம் வரைக்கும் இருக்குமானா அதுதான் கிடையாது. பக்கங்கள் மாற மாற நம்மளுக்கு அந்த புத்தகத்து மேலே இருக்கிற ஆர்வம் குறைய ஆரம்பிக்கும். சீக்கிரமே ஒரு சலிப்புத்தன்மை வரும். அந்த சலிப்புத்தன்மை நம்மளை டயர்டாக்கிடும். ஆனால் நம்ம வள்ளுவரையா இயற்றிய திருக்குறள் மற்ற புத்தகங்களை விட மாறுபட்டு இருக்கும். ஒவ்வொரு குறள்லையும் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான கருத்துக்களை சொல்லி முதல் குறள்ல இருந்து கடைசி 1330வது குறள் வரைக்கும் நம்மளை வேக்க வச்சிருப்பாரு. சரி வாங்க, இப்போ முதல் குறளையும் அதோட விளக்கத்தையும் பார்க்கலாம். பால் அறத்துப்பால், இயல் பாயிரவியல், அதிகாரம் கடவுள் வாழ்த்து, அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. எழுத்துக்கள் எல்லாம் அகரத்தை அடிப்படையாக கொண்டிருக்கின்றன. அதுபோல் இந்த உலகம் கடவுளை அடிப்படையாக கொண்டிருக்கிறது. அதாவது எல்லா எழுத்துக்களுக்கும் அகரம்தான் அடிப்படையாக அமையும். அதுபோல உலகத்தில் உள்ள எல்லா ஜீவங்களுக்கும் அடிப்படையாக அமைவது இறைவன் என்கிற அந்த மையப்புள்ளி தான். இந்த குறளுக்கு இன்னொரு கோட்பாடு உண்டு. அது என்னன்னா, வள்ளுவர் திருக்குறளை தன் தாய் ஆதி மற்றும் தந்தை பகவன் ஆகிய இருவருக்கும் சமர்ப்பித்து எழுதினார்னு ஒரு கோட்பாடு உண்டு. தெய்வமே தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே. தாயில் சிறந்ததொரு கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. ஞான பழத்துக்காக தாய் தகப்பனையே சுத்தி வந்த பிள்ளையாரையும் மிஞ்சி தாண்டி நம்ம மகன். இப்போ வாங்க 1330வது குறளையும் அதோட விளக்கத்தையும் பார்க்கலாம். பால் காமத்துப்பால், இயல் கற்பியல், அதிகாரம் ஊடல் உகை. ஊடல் காமத்திற்கின்பம், அதற்கின்பம் கூடி முயங்கப் பெறின். காமத்திற்கு இன்பம் தருவது ஊடுதலாகும். ஊடல் முடிந்த பிறகு கூடி தழுவ பெற்றால் அந்த ஊடலுக்கு இன்பமாகும். அதாவது வீட்டில் தலைவன் தலைவி இவங்க 2 பேருக்கும் இடையில சின்ன சின்ன சண்டைகள் வரணும்னு சொல்றாரு. வரணும்னா அந்த சண்டை முடிஞ்ச பிறகு அவங்க 2 பேரும் சேர்ந்து அவங்களோட அன்பை பகிர்ந்துக்கும் போது கிடைக்கிற மகிழ்ச்சிக்கு ஈடு இணையே இல்லைன்னு சொல்றாரு நம்ம வள்ளுவர் ஐயா. சரி, இப்போ 2 குறளும் தெரியும், அதற்கான அர்த்தமும் தெரியும். ஆனா வள்ளுவர் ஏன் இந்த 2 குறளையும் முதலும் கடைசியா வைக்கணும்? வாங்க அதுக்கான காரணத்தை பார்ப்போம். ஆக்சுவலாக திருக்குறளை ஏற்றவரோட பெயர் எதுலையும் குறிப்பிடலை. ஆனால் அவர் வள்ளுவர் சமுதாயத்தை சேர்ந்தவர்னால அவருக்கு மரியாதை சேர்க்கும் விதமாக திருவள்ளுவர்னு பெயர் வச்சோம். 18 சித்தர்களில் திருவள்ளுவரும் ஒருத்தர். தமிழ் நரேஷனில் உயரிய எழுத்து தான் 7. 133 அதிகாரம், 1330 குறள், எதை கூட்டினாலும் 7 வரும். ஒவ்வொரு குறளும் 7 சொற்களால் வடிவமைக்கப்பட்டிருக்கும். இப்போ நம்ம புதுசாக ஒரு வீடு கட்டிட்டா முதல்ல அத்தியாவசிய தேவைகளை வாங்கிட்டு தான் மற்ற பொருள்கள்லாம் வாங்குவோம். அதே மாதிரி தான் உலகத்தில் பிறக்கிற குழந்தை முதல்ல நல்லது கெட்டது தெரிஞ்சு அறத்தை கடைபிடிக்கணும், அறத்துப்பால். அதுக்கப்புறம் தன்னோட இளம் வயதில் தன்னை சுற்றி இருக்கிறவங்கள பாதுகாக்க பொருள் சேர்க்கணும், பொருள் பால்.
பின்னர் தன்னோட இல்லற வாழ்க்கைக்குள்ளே போகும்போது காமத்துப்பால். முதல்ல நல்ல விஷயங்களை எல்லாம் சொல்லிட்டு கடைசியில் தான் இப்படி ஒரு கெட்ட விஷயம் இருக்குன்னு சொல்லி கொடுப்போம். அதே மாதிரி தான் அறத்துப்பாலில் ஒழுக்கம்னா என்ன, எப்படி அறத்தோட இருக்கணும்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியாக ஊழ்னு ஒரு அதிகாரம் வரும். ஊழ்னா தலைவிதின்னு அர்த்தம், இப்படித்தான் இருக்கும்னு அர்த்தம். பொருள் பாலில் நீ எப்படி பொருள் சம்பாதிக்கணும், யாரோட நட்பு வச்சுக்கணும், அரசியல்னா என்ன எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியில் கயமைன்னு ஒரு அதிகாரம் வரும். கயவர்னா இந்த உலகத்தில் இறக்க குணம் இல்லாமல் மற்ற மக்களை கெடுத்து வாழும் கேடு கட்டவர்கள்னு அர்த்தம். காமத்துப்பால்லையும் கடைசியில் சண்டையை பற்றின ஊடல் வகைன்னு ஒரு அதிகாரம் வரும். தமிழில் முதல் எழுத்து அ, அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகுன்னு ஆரம்பிச்சு தமிழோட கடைசி எழுத்து இன், ஊடுதல் காமத்திற்கு இன்பம் அதற்கின்பம் கூடி முயங்க பெருன்னு இன்னில் முடிச்சிருப்பாரு. இப்போ தெரியுதா ஏன் வள்ளுவர் இந்த 2 குறளையும் முதலும் கடைசியுமா வச்சு நமக்கு திருக்குறள்னு ஒரு அற்புதமான நூலை கொடுத்துருக்காருன்னு. இந்த பதிவை நம்ம சேனலில் நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி இதை பற்றின ஒரு தெளிவே இல்லாமல் இருந்திருப்பீங்க. ஆனால் இப்போ இந்த பதிவை பார்த்த பிறகு அதுக்கான தெளிவு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சிருக்கும்னு நம்புகிறோம். இந்த பதிவை பற்றின உங்களோட கருத்துக்களை தவறாமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க. விமர்சனங்கள் வரவேற்கப்படுகின்றன. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தவறாமல் உங்கள் நண்பர்களுக்கு இந்த பதிவை பகிர்ந்து பார்க்க சொல்லுங்கள். நாங்கள் இந்த பதிவை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்க ரொம்ப கஷ்டப்படுறோம். நாங்கள் இன்னும் நிறைய பதிவுகளை உங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம். ஞானம் வளர நாங்கள் வளரணும். அதுக்கான ஆதரவை கொடுங்க. நன்றி, வணக்கம். யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்க பொண்ணான கையால அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க. உங்களால முடிஞ்ச ஒரு 100 சப்ஸ்கிரைப் வந்தா அவங்க குடும்பம் செழிக்கும், அவங்கள சுத்தி உள்ள எல்லாரும் செழிப்பாங்க. கண்டிப்பா ஆதரவு கொடுங்க நண்பர்களே. வீடியோவை தள்ளாம பாருங்க. என்னுடைய ஆதரவு கண்டிப்பா உண்டு.